வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். திருமணத்துக்கு பின்னரும் காதலருடன் திருமணம் தாண்டிய உறவில் இருந்த மனைவியை துப்பாக்கியால் சுட்ட கணவர் தானும் சுட்டு தற்கொலை. அரசுக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமிப்பு செய்யும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டி காங்கிரசார் ஆர்ப்பாட்டம். முதலியார்பேட்டையில் பூட்டியிருந்த வீட்டில் பட்டுப்புடவைகள், சமையல் பாத்திரங்கள், கேஸ் சிலிண்டர்கள் திருட்டு. ஒருவர் கைது, இருவருக்கு போலீசார் வலை. இனி விரிவான செய்திகள். திருமணத்துக்கு பின்னரும் தனது காதலருடன் திருமணம் தாண்டிய உறவில் இருந்த மனைவியை கணவர் துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன். அமெரிக்கா ஓஹியோ மாநில சிறையில் காவலராக பணியாற்றி வந்தார். பாகூர் குடியிருப்பு பாளையத்தை சேர்ந்தவர் சௌமியா. இவர்கள் இருவருக்கும் கடந்த 2015ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. திருமணத்துக்கு பிறகு சௌமியாவை அமெரிக்காவுக்கு தன்னுடன் அழைத்து சென்றுள்ளார். சௌமியா அங்குள்ள ஒரு மருத்துவமனையில் வேலைக்கும் சேர்ந்துள்ளார். இந்த தம்பதிக்கு 8, 7 வயதில் 2 மகன்களும் 4 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். திருமணத்துக்கு பின்னர் சௌமியாவுக்கும் பாலசுப்ரமணியத்துக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 21ஆம் தேதியும் இருவருக்குள்ளும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த பாலசுப்ரமணியன் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் சௌமியாவை சுட்டதில் சுருண்டு விழுந்து துடிதுடித்து உயிரிழந்துள்ளார். இதைத் தொடர்ந்து அதே துப்பாக்கியால் பாலசுப்ரமணியன் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். துப்பாக்கி சப்தம் கேட்டதை அடுத்து அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ஓஹியோ மாநில போலீசார் இருவரது சடலங்களையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்களது 3 குழந்தைகளும் காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து புதுவையில் உள்ள இருவரது பெற்றோருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இருவரது சடலங்களையும் இந்தியாவுக்கு கொண்டு வர மாவட்ட ஆட்சியரிடம் பெற்றோர்கள் மனு அளித்துள்ளனர். சௌமியா கடலூரை சேர்ந்த தனது உறவினரான இளைஞர் ஒருவருடன் அடிக்கடி பேசி வந்துள்ளார். இதனால் பாலசுப்ரமணியத்துக்கும் சௌமியாவுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து பாலசுப்ரமணியன் இந்தியாவிற்கு வந்த பொழுது அந்த இளைஞர் குறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து போலீசார் அந்த கடலூர் இளைஞரை அழைத்து விசாரித்துள்ளனர். சௌமியாவுடன் இனி தொடர்பு கொள்ளக்கூடாது என்றும் எச்சரித்துள்ளனர். பின்னர் சௌமியாவை இனி தொடர்பு கொள்ள மாட்டேன் என்று அவர் காவல் நிலையத்தில் கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். இதற்கு பிறகுதான் இந்த கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது குறித்து லாஸ்பேட்டை காவல் நிலைய விசாரணை அதிகாரிகள் கூறுகையில், சௌமியாவும் கடலூரை சேர்ந்த இளைஞரும் திருமணத்துக்கு முன்பிருந்தே காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இருவருக்குமே வேறொருவருடன் திருமணம் ஆகிய நிலையில் திருமணம் தாண்டிய உறவில் இருந்துள்ளனர். சௌமியா இந்தியாவிற்கு வரும்போதெல்லாம் ஹோட்டலில் அறையெடுத்து தங்கி தனியாக இருந்துள்ளார். அப்பொழுது இருவரும் ஒன்றாக சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை பாலசுப்ரமணியன் பார்த்துள்ளார். அப்பொழுது இருந்துதான் சௌமியாவிற்கும் பாலசுப்ரமணியத்திற்கும் தொடர்ந்து அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாகத்தான் இந்த கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது என்று தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கணவன் மனைவியின் பொறுப்பற்ற இந்த செயலால் 3 குழந்தைகளும் தற்பொழுது நிர்கதியாக நிற்கின்றன. புதுவையில் நீர்நிலைகள் மற்றும் ஆற்றுப்படுகையில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமிப்பு செய்யும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் முதல் பூர்ணாங்குப்பம் வரை ஆற்றையொட்டி சொகுசு விடுதிகள் கட்டப்பட்டுள்ளது. விடுதிகள், நீர்நிலைகள் மற்றும் ஆற்றுப்படுகையில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமித்து வருவதாக கூறி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆகியோரிடம் புகார் அளித்தோம். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்தும் இந்த ஆக்கிரமிப்புக்கு உடந்தையாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் இருப்பதாகவும் அதற்கு அவர் பதவி விலக வலியுறுத்தியும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தராமன் தலைமையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஆகியோர் முன்னிலையில் 75க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஆக்கிரமிப்பில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் சபாநாயகர் பதவி விலக வேண்டும் என கோஷம் எழுப்பினர். புதுவையில் முதலியார்பேட்டை பகுதியில் பூட்டப்பட்டிருந்த வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை திருடி சென்ற வழக்கில் ஒருவரை கைது செய்த போலீசார் மேலும் 2 தேடி வருகின்றனர்.
புதுவை ஊப்பளம் நேதாஜி நகரை சேர்ந்தவர் அமர்தேஷ். பிரான்ஸ் குடியுரிமை பெற்ற இவர் அந்நாட்டு ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். இவரது மனைவி சாந்தி அமர்தேஷ் இறந்த நிலையில் புதுச்சேரி ஊப்பளம் பகுதியில் சாந்தி வசித்து வந்தார். தான் குடியிருந்த வீட்டை சீரமைப்பதற்காக அதை பூட்டிவிட்டு அதே பகுதியில் உள்ள வாடகை வீட்டில் சில மாதங்களுக்கு முன்பு சாந்தி குடியேறிய நிலையில் பூட்டியிருந்த வீட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் புகுந்து சமையல் எரிவாயு சிலிண்டர், பட்டுப்புடவைகள், சமையல் பாத்திரங்கள் உள்ளிட்டவற்றை திருடி சென்றுள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் அதே பகுதியை சேர்ந்த தவசி உள்ளிட்ட 3 பேர் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அவர்களில் தவசியை கைது செய்த போலீசார் தலைமறைவான மற்ற 2 தேடி வருகின்றனர். லாஸ்பேட்டை ஸ்ரீ பெத்துச்செட்டிப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ பூஞ்சோலை ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி இரவில் நடைபெற்ற அம்மன் திருவீதி விழாவை சப்தகிரி குடும்ப நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்துச்செட்டிப்பேட்டை பகுதியில் அருள்மிகு பூஞ்சோலை மாரியம்மன் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் உள்ளது. ஆலய பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக நேற்று காலை யாகசால பூஜைகள் நடைபெற்ற பின்பு புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து உட்பட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவில் அம்மன் திருவீதி விழாவும் நடைபெற்றது. இதில் சப்தகிரி குடும்ப நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு திருவீதி விழாவை துவக்கி வைத்தார். முன்னதாக அவருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த சுவாமி வீதி விழாவில் கலந்து கொண்ட பக்த கோடிகளுக்கு பிரசாதத்தை வழங்கினார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணனின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுவை ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணனின் பிறந்த நாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் அவரது பிறந்த நாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் இன்று முத்திகால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் நேரில் சந்தித்து பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகிக்க, தொடர்ந்து அவருக்கு நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் உள்ளிட்ட ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொன்னாடை பூற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். வேளாங்கண்ணி கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் அன்னதானம் வழங்கினார். வருகின்ற 29ஆம் தேதி வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்ள சென்னை மற்றும் புதுவையிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக இரவு பகல் பாராமல் புதுச்சேரி வழியாக சென்று வருகின்றனர். அந்த வகையில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பாரதிதாசன் மகளிர் கல்லூரி அருகே பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இன்று நடைபெற்ற அன்னதான விழாவை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூக நலத்துறை மூலம் இலவச 3 சக்கர மோட்டார் வாகனத்தை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியை சேர்ந்த 11 பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது சமூக நலத்துறை துணை இயக்குநர் ஆறுமுகம், தொகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராபு, பொதுச் செயலாளர் சக்தி பாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், துணைத் தலைவர் மணிகண்டன், கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குநர் சக்திவேல், முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், தானம்பாளையம் ஞானசேகரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி திலகர் நகரில் உள்ள ஸ்ரீ நவசக்தி விநாயகர் ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி திலகர் நகர் பகுதியில் ஸ்ரீ நவசக்தி விநாயகர் ஸ்ரீ நாகசக்தி மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் திருப்பணிகள் முடிவடைந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி கணபதி ஹோமம் துவங்கியதை தொடர்ந்து யாகசால பூஜைகள் நடைபெற்ற நிலையில் இன்று 4ஆம் கால யாகசால பூஜை, அதைத் தொடர்ந்து பூர்ணாகுதி மற்றும் கடம் புறப்பாடு நடைபெற்று
ஊர்வலமாக வந்து கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புசி வீதியில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட புசி வீதியில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மழை நீர் நாட்களில் தண்ணீர் சாலையில் தேங்கி பொதுமக்களும் பெருமளவில் பாதிப்பாக இருந்து வந்தது. இது குறித்து இதுவரை பல அதிகாரிகளை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் தொடர்பு கொண்டதன் அடிப்படையில் இந்த பணி நடைபெற்று வருகிறது. அங்கு புரியும் பணியாட்களுக்கு காலில் அணியும் பூட்ஸ் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கி பணிகளை பார்வையிட்டார். புதுவையில் வன்னியர் சங்க கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் கடலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. அதன்படி கடையின் பெயர் பலகைகள், சாலையோர கடைகள் என அனைத்தும் அகற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் போக்குவரத்திற்கு இடையூறாக வைக்கப்பட்டுள்ள பல்வேறு கட்சி கொடி கம்பங்களில் வன்னியர் சங்க கொடி கம்பம் மற்றும் அகற்றப்பட்டு மீதி கொடி கம்பங்கள் அகற்றப்படவில்லை. இது குறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையிலான பாமகவினர் மற்ற கொடிக்கம்பங்கள் இருக்கும் பொழுது வன்னியர் சங்க கொடிக்கம்பத்தை மட்டும் அகற்றியதை கண்டித்து புதுவை கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கடலூர் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதலியார்பேட்டை போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட பாமகவினரை கைது செய்து போக்குவரத்தை சரி செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்டவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விடுவித்தனர். இது குறித்து பாமக மாநில அமைப்பாளர் கணபதி கூறும் பொழுது, போக்குவரத்துக்கு இடையூறு என்று பல்வேறு கட்சி கொடி கம்பங்கள் இருக்கும் பொழுது வன்னியர் சங்க கொடி கம்பத்தை மட்டும் திட்டமிட்டு அகற்றப்பட்டுள்ளது. காழ்ப்புணர்ச்சி காரணமாக செயல்பட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே சமயத்தில் அகற்றப்பட்ட கொடி கம்பத்தை அதே இடத்தில் நிறுவ வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் புதுவை மத்திய சிறைச்சாலையை புதுவை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு செய்து சிறைவாசிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப சிறை ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனரா என்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தின் ஒரு பகுதியாக புதுவை மத்திய சிறையில் புதுவை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அனைத்து பகுதிகளையும் ஆய்வு செய்தார். சிறை கைதிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப போதுமான இடவசதி உள்ளதா என்றும், கொலை குற்றவாளிகள், குண்டாஸ், தொடர் குற்றவாளிகள், 3ஆம் பாலினத்தவர் மற்றும் இளம் குற்றவாளிகள் போன்றோரை அடைக்க தனிப்பகுதி ஏற்படுத்தி உள்ளதா என்றும், சிறைவாசிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப சிறை ஊழியர்கள் பணியமர்த்தல் பட்டுள்ளனரா என்றும் ஆய்வு செய்தார். மேலும் சிறையில் சிறைவாசிகள் நல்வழிப்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளையும் கேட்டறிந்தார். பின்பு சிறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள இயற்கை விவசாயம், பேக்கரி, கைத்தறி, ஜெயில் எஃப் மற்றும் கைவினைப் பொருட்கள் போன்றவற்றை பார்வையிட்டு மரக்கன்றுகளை நட்டு சிறைவாசிகளிடம் கலந்துரையாடினார். இந்த நிகழ்வில் டிசிஆர் நார்த் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், கண்காணிப்பாளர் பாஸ்கரன், தாசில்தார் ஜோதிபனி, ராகேஷ் கண்ணா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் கண் பராமரிப்பு மற்றும் கண்தானம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் கண் பராமரிப்பு மற்றும் கண்தானம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முதல்வர் தேவதாஸ் அடிகளார் தலைமை தாங்கி வரவேற்புரை நிகழ்த்த சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி ஜோதி கண் மருத்துவ மையத்தின் இயக்குநர் டாக்டர் வனஜா வைத்தியநாதன் கலந்து கொண்டு கண் பராமரிப்பு விழிப்புணர்வு குறித்தும் கண்தானம் குறித்தும் விளக்க உரையாற்றினார். மாணவர்கள் எவ்வாறு தங்களது கண்களை பராமரிப்பது எனவும் அறிவுரையும் வழங்கினார். மாணவர்களின் கண் விழிப்புணர்வு குறித்த கேள்விகளுக்கும் டாக்டர் வனஜா வைத்தியநாதன் விளக்கம் அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை நகரில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் தெருவில் பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு எழுந்தள்ளியுள்ள முத்துமாரியம்மனை போற்றி பாடல்கள் பாடி பாரதியார் வணங்கியுள்ளார். தொல்லைக்காது சித்தரும் வழிபட்டுள்ளார். இத்தகைய பெருமையும் பழமையும் வாய்ந்த இந்த கோவிலில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு திருப்பணிகள் நிறைவு பெற்றது. இதைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேக விழாவும் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசால பூஜை, விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம் துவங்கியதை தொடர்ந்து லக்ஷ்மி ஹோமம், தன பூஜை, பூஜை, நவகிரக ஹோமம், மாலையில் முதல் கால யாகசால பூஜையும் நடைபெற்றது.
தொடர்ந்து 2ஆம் கால பூஜையும் மாலைகள் 3ஆம் கால பூஜையும் 4ஆம் கால பூஜையும் நடைபெற்று கடம் புறப்பாடு நடைபெற்று மங்கள மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தேங்காய்திட்டு அரசு பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் அனைத்து அரசு பள்ளிகளில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கி வருகிறது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் இயங்கும் தமிழ்கடல் ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளிகள் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி தலைமையில் இலவச மிதிவண்டிகளையும் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையில் உள்ள மாணவர்களுக்கான பாட குறிப்பேடுகளையும் வழங்கினார். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் குணசேகரன் விருந்தினர்களை வரவேற்று பேசினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியைகள் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தொடர்ந்து பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் எதிர்வரும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இப்பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களும் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்றிட மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடைபெற சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் ஆலோசிக்கப்பட்டது. வழக்கறிஞர் சசிபாலன் பிறந்த நாளையொட்டி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கனகநேரி பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் பிறந்த நாளையொட்டி அவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக வழக்கறிஞர் சந்தோஷ்குமார் செல்வம் மற்றும் பழனி ஏற்பாட்டில் கனகநேரி பகுதியில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் சசிபாலன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாயர்தாஸ், கலைவாணன், இளையமுருகன், தமிழ்வாணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் மற்றும் புதுச்சேரி நகராட்சி இணைந்து நடத்திய கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான மாபெரும் இலவச விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் மற்றும் புதுச்சேரி நகராட்சி இணைந்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான மாபெரும் இலவச விழிப்புணர்வு முகாம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. முகாமிற்கு புதுவை நகராட்சி ஆணையர் கந்தசாமி, மருத்துவர் அனீஸ் அகமது ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சிக்கு ரோட்டரியின் அமுதவாணி, அகிலா, ஹயர் பாயல் ஆகியோர் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு விழிப்புணர்வு பேருரை வழங்கினர். தொடர்ந்து ரோட்டரி மாவட்டம் 2981 மண்டலம் 27 உதவி ஆளுநர் மேரிடெல்லா செயல்பாடுகள் குறித்து விளக்கமாக உரையாற்றினார். விழிப்புணர்வு முகாமின் நோக்கங்கள் பற்றி மேரிகலா சிறப்பாக எடுத்துரைத்தார். தொடர்ந்து அன்று ராதா ராஜகோபாலன் உரையாற்றிய இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட சுய உதவி குழுக்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு 16வது ஆண்டாக ஜெரோம் கவிதா குடும்பத்தினர் அறுசுவை உணவு வழங்கினர். 16வது ஆண்டாக ஜெரோம் கவிதா குடும்பத்தினர் தூய இருதய ஆண்டவர் ஆலயம் வாயில் முன்பு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினர். இதில் சிறப்பு விருந்தினராக அரசு கொறடா ஆறுமுகம், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு உணவு வழங்கி துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜெரோம் கவிதா குடும்பத்தினர் செய்திருந்தனர். அதைத் தொடர்ந்து திரைப்பட பின்னணி பாடகர் கானா சுதாகர் இசை கச்சேரியும் நடைபெற்றது. புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6660 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 88 ரூபாய் 70 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். திருமணத்துக்கு பின்னரும் காதலருடன் திருமணம் தாண்டிய உறவில் இருந்த மனைவியை துப்பாக்கியால் சுட்ட கணவர் தானும் சுட்டு தற்கொலை. அரசுக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமிப்பு செய்யும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டி காங்கிரசார் ஆர்ப்பாட்டம். முதலியார்பேட்டையில் பூட்டியிருந்த வீட்டில் பட்டுப்புடவைகள், சமையல் பாத்திரங்கள், கேஸ் சிலிண்டர்கள் திருட்டு. ஒருவர் கைது, 2 போலீசார் வலை. வண்டியர் சங்க கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதை கண்டித்து கடலூர் சாலையில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் சாலை மறியல். புதுவை மத்திய சிறைச்சாலையை புதுவை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.